ரொம்ப கொதிக்குதுன்னா நெருப்பை தணிச்சிடட்டா? நெருப்பு தனியத்தான் வேணும், என் நெருப்பு தனியத்தான் வேணும். ஏண்டா போலீஸ்ல போய் மாட்டிக்கிட்ட? ஏன் என் எதிரி செல்வமே என்னை காப்பாத்தினா? அன்பெல்லாம் கொட்டி ஏன் என் உயிர் நம்பரா மாறினா? சொந்தத்தையும் கொடுத்தா, வஞ்சத்தையும் கழட்டிட்டான். நான் என்ன செய்ய போறேன்? தபாரு, நீ நம்புறியோ இல்லையோ, ஏதோ ஒரு நன்மைக்கு தான் எல்லாம் நடக்குது. அல்லா காட்டி உன் எதிரி வீட்லயே ஆண்டா உன்னை சாப்பிட வச்சிருக்க மாட்டான். மைனான்னு ஒரு தங்காசிய கொடுத்து உன் பாசத்தை எல்லாம் கொட்ட வச்சிருக்க மாட்டான். பாவத்தை நினைக்காதடா பையா, அதுல லாபமே இல்லைன்னு ஆண்டவன் சொல்றான். ஆமா, அவன் சொல்லுவான். அவனுக்கு என்ன? எனக்கு சொல்லு. என்ன அத்தா சொல்ல சொல்ற? அப்ப கம்முனிரு. கருப்பா, உனக்கு தெரிஞ்சு கருப்பன்னு பேரு வச்சனோ தெரியாம வச்சனோ எனக்கு தெரியல. ஆனா சட்டத்தை காப்பாத்துற வக்கீலோட கோட் கருப்பு. உலகத்தையே காப்பாத்துற ஆண்டவனோட சிலை கருப்பு. கிருஷ்ண பரமாத்மா கருப்பு. ஆக கமிங் டு தி பாயிண்ட், உலகத்துல சத்தியம் நேர்மை இதுக்கு அடையாளம் கருப்பு. அந்த பேரை உனக்கு வச்சிருக்கண்டா கருப்பா, கெடுத்து விடாத. மைனா கல்யாணத்தை நடத்து, அப்புறம் நடக்கிறது நடக்கட்டும். சார், நீங்க தத்துவம் பேசுறீங்க. இறந்து போனாங்களே என் தாயும் தங்கச்சியும், அவங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க? போங்க சார், உங்க போய் யாருக்கு வேணும்? கருப்பா, வாசமா பழியா ஜக்கு, பழியால கிடைக்கிறது சாவு. செல்வத்தை நீ ஒழிச்சா, நீ இப்ப தங்கச்சின்னு கொண்டாடிய மைனா, அந்த மைனாவோட வாழ்வு சீரழிஞ்சு போகும். இழந்த தங்கச்சிக்கு பதிலா அந்த ஆண்டவனே உனக்கு ஒரு தங்கச்சியை கொடுத்திருக்கா. இவளையும் இழக்க போறியா? செல்வத்துக்கு நீனும் சமாதி கட்டிடலாம், அதுக்கப்புறம் உன் மனசுக்கு சமாதானம் இருக்குமா பாரு. டேய், நான் சொல்றது கேள்டா. போடா டே கருப்பா. காப்பாத்த வர்றவன் உன் சாவு கொள்ளட்டும். உன்னை மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையே நான் விட மாட்டேன். அம்மா தாயே, குட் மார்னிங். பெரிய ஆள் நீ. இந்த உள்ளூருக்குள்ள இருக்கிற ஜட்ஜுகளை விட நீ டாப் ஜட்ஜ். எனக்கும் செல்வத்துக்கும் இருக்கிற விரோதத்தை எப்படி எப்படி செட்டு போயிட்ட பாத்தியா? விரோதிய விட்டு விரோதி கல்யாணத்தை நடத்தி வைக்கிற கில்லாடி. உன்னை பத்தி எனக்கு இப்பதான் கரெக்டா தெரிஞ்சது. இல்லைன்னா நான் எப்பவும் வந்திருப்பேன். இனிமே நான் இந்த உலகத்துல உயிரோட இருந்தா அடிக்கடி வந்து உன்னை பார்ப்பேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், டோன்ட் திங்க் அதர்வைஸ், ஒரு ஆப்ளிகேஷன். தங்கச்சி மைனா கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் யாரும் சொல்லி யாருக்கும் காட்டி கொடுத்துடாத ப்ளீஸ். டோன்ட் திங்க் அதர்வைஸ். சாரி, டோன்ட் ஃபர்கெட் இட். டோன்ட் ஃபர்கெட் இட். See you. என்னடா புதுசா பாக்குற? இல்லடா, புரிஞ்சுக்கிட்டு பாக்குறேன். சரி சரி, விளக்கேத்துற நேரம் பார்த்து சரியாத்தான் வந்திருக்க. வந்து சாமியை கும்பிடு. கும்பிட மாட்டேன். ஏன்? மைனாவோட விளக்கை அணைச்சிட்டு நீ முருகனுக்கு விளக்கேத்திரிய, என்னடா நியாயம்? பெண்ணுக்கு செய்யற துரோகத்தை அந்த முருகன் சரின்னு சொல்றானா மச்சான்? விஷயம் தெரியாம பேசாது. தெரியும்டா டேய், தெரியும்டா. உன் பரம எதிரிய பழி வாங்க போறியாம? அதுக்காக இந்த பொண்ணோட வாழ்க்கையில மண்ணு போட போறியா? நீ கொலைய பண்ணு மச்சான். எவ வேண்டாம் சொன்னா தாலிய கட்டிட்டு தங்கச்சி கூட்டிட்டு ஓடு. அதை விட்டுட்டு சட்டத்துல போய் ஒப்படைச்சிக்கிறேன்னு சொல்றியே, என்ன மச்சான் நியாயம்? நீதியை ஏமாத்தலாமா? போடாம், நீதியும் நியாயமும். கொலைய பண்ணிட்டு திருப்பதி உண்டியில காசு போடுறவனுக்கும் உனக்கும் என்னடா வித்தியாசம்? முதல்ல ஒரு பாவம், அப்புறம் ஒரு புண்ணியமா? பழி தீக்கிறதைய பாவம்னு சொல்றேன். அதே மாதிரி நிலைமை உன் வாழ்க்கையில ஏற்பட்டிருந்தா நீ என்னடா செய்வ? கருத்த அறுத்து கொண்டுடுறேன். வாஸ்தவம். ஆனா அவன் என் தங்கச்சிக்கு காதலனா இருந்தா
விட்டுடுவேன். அவன் மஞ்சள் குங்குமம் எனக்கு பெருசே தவிர என் மஞ்சம் இல்லை. ஆவியா போனவங்க வாழ்த்துக்காக என் தங்கச்சிக்கு நான் பாவியாக மாட்டேன். குமார் என்ன திசை என் மனசை மாத்துற. மச்சான், நீ ஒண்ணும் மரகட்டி ஆக வேண்டாம், மனுஷனாக நில்லு. ஆனா முதல்ல நாளைக்கு அவன் கல்யாணத்துக்கு தீர்மானம் பண்ணா மைனா கழுத்துல தாலிய கட்டு. கட்டா நாளைக்கே உன் எதிரியை கொண்டு வந்து உன் கண்ணுக்கு முன்னாலே நிறுத்துற. குமார், இது வரைக்கும் அவன் யாருன்னு தெரிஞ்சா என்கிட்ட சொல்லாம இருந்த. இது வரைக்கும் அவன் தான் உன் எதிரி சொல்லியாடா. மைனா சொல்லித்தர எனக்கே புரியும். மச்சான், நாளைக்கு உன் கல்யாணம் நடக்கும், உன் வஞ்சத்தை தீக்கலாம். ஆனா உன் மேல பழியே வராது. அப்போ அவனை நீயே கொலை பண்ண போறியா? நான் என்ன நாயகர், ஒரு தெளிவு எல்லாமே பேசுறீங்களே. நான் ஒரு தெளிவுக்கு வந்துட்டேன். நாளைக்கே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண.